வெல்கம் டு ஸ்ரீ ஸ்மார்ட் ஸ்டடி. இதில் பாருங்கள், கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் உதவியாளர் பணியிடம் நிரப்ப உத்தரவு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகிறது. அதாவது இன்றைக்கி தேதி 4/8/2025 கேட்டாப்பா. இன்றைக்கி அறிவிப்பு விட்ருக்காங்க. அதாவது கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் உதவியாளர்கள் பணியிடம் நிரப்ப உத்தரவு. இது எப்போ அறிவிப்பு வருதுன்னா, வரக்கூடிய 6ஆம் தேதி வருது. இதில் பாருங்கள், கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப கூட்டுறவு சங்க பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பு வரும் 6ஆம் தேதி வெளியாகிறது. இது தொடர்பாக மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் கே நந்தகுமார் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் அனைத்து வகையான மத்திய தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய உதவியாளர் காலி பணியிடங்களை மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் தேர்வு செய்ய வேண்டும். ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு, ஆல்ரெடி இருப்பாங்களா போஸ்டிங்கில், அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்ததுக்கப்புறம்தான் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். அந்த வகையில் கீழ்கண்ட கால வரையறையை பின்பற்றி பணி நியமன பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் வாயிலாக நாளிதழ்களில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி பணி நியமனம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் பெற வேண்டுமா. ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்னது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் பெற வேண்டும்ங்கிறாங்க. அவற்றை பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி ஹால் டிக்கெட் வழங்க வேண்டும். செப்டம்பர் 5ஆம் தேதி என்னது ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி எழுத்து தேர்வு. அப்புறம் அக்டோபரில் முடிவுகள் வெளியிடாம். அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும். நவம்பர் 12 to 14 வரை நேர்காணல் இன்டர்வியூ. இறுதி முடிவுகளை நவம்பர் 15ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்கப்பா. ரைட்டா, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்குறோம். சரி, நிகழ்வு நியூஸு தெரிஞ்சுக்குங்க. சரிங்கப்பா, தேங்க்யூ.